பெண்கள் வந்து அவங்கள பற்றி பேசினா எவ்வளோ கிழிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சொசைட்டியா? இதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சொசைட்டியா? ஒரு பொண்ணு வந்து எனக்கு இது நடந்துச்சுன்னு சொன்னால் ஐயோ பொண்ணுக்கு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்களா? இது ஒரு ஆண்களின் உலகம். இங்கே பெண்கள் வந்து வெறும் செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸாக மட்டுமே க்ளோரிஃபைடாக பார்க்கப்படுவாங்க. ஒரு பெண்ணு பவர்ஃபுல்லானால் மட்டும்தான் அவளுக்கு இங்கே மரியாதை. அவர் ஒரு சராசரி பெண்ணாக ஹவுஸ் ஒய்ஃபாக எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கிளாம் டாலாக இருக்கலாம், இல்லைன்னா பெரிய ஒரு லீடராக இருக்கலாம். இந்த 3 எக்ஸ்ட்ரீம்ஸ் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் எந்த ஒரு மரியாதையும் இல்லாத ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம். இப்போ நான் போய் அவனை எதிர்த்து ஒன்றுமே இல்லாத ஒரு பொண்ணாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதாவது நடந்திருக்குமா? நான் அந்த போராட்டத்துக்கு பதிலாக தாராபாயோட போராடினேன். என்னோட ஹீலிங்கை நான் ஃபோக்கஸ் பண்ணேன். என் வாழ்க்கையை மூட்டை கட்டிட்டு இவ்வளோ தூரம் வந்தேன். இங்கே இத்தனை பெண்களுக்கு என்ன மாதிரியே கொடுமைகள் நிறைய நடந்திருக்கு. அவங்களோட சேர்ந்து நான் ஹீல் ஆனேன். என்னுடைய கோவத்தை நான் இப்படி சேனல் பண்ணேன். ஒரு எஃப்ஐஆர் பின்னாடியும் இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் பின்னாடி போகிறதுக்கு அப்போ எனக்கு தெம்பு இல்லை, சுத்தமாக இல்லை. போனால் போய் தொலையட்டும், என் காசை வச்சு தொலையட்டும், திருடான்னு சொல்லி தான் நான் வந்தேன். என்னை ஏதோ ஒரு சீப் ட்ராஷாக என்னை ரெடியூஸ் பண்ணிட்டான் சிவா. பட் நம்மளை இப்படி பண்ண ஒருத்தனை சும்மா இப்படி விட்டுட்டு வருது, அவனை பிச்சு போட வேண்டாம். நான் வந்து எப்பயுமே சாமி கிட்ட கும்பிடுறது அதுதான். அந்த என்னோட அந்த டிமானுக்கு செருப்பு கழட்டி அடிச்சிங்களா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பண்ண முடியல சிவா. செருப்புகள்லாம் வீக்கா ஃபீல் ஆயிட்டீங்களா அப்போ? ரொம்ப. இத்தனை பொண்ணுங்க எனக்கு வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க கிட்ட அது ஒரு நாள் கேளுங்க, தீதி எப்பயாவது அழுதோ வீக்காவோ பார்த்துருக்கியான்னு ஜஸ்ட் கேட்டு பாருங்க. ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ கோவம் வருது இதை கேட்கறதுக்கு.